வெள்ளக்காரன் கூட சொன்னான், சினிமா எடுக்க போறியா, அவனுக்கு அறிவு சரியில்லையான்னு கேட்டாங்க. இது என்னுடைய கனவு படம்னு நான் சொன்னால் அது பொய்யா இருக்கும். ஏன்னா இவ்வளோ நல்ல கனவு எனக்கு வந்ததில்லை. கார்த்தியை பார்த்து நீ என்ன முட்டாளா, உனக்கு அறிவில்லையா என்று ஒருவர் திட்டியிருக்கின்றார். யார் அந்த நபர்? ஆம், சிவகுமாரின் மகனும் சூர்யாவின் தம்பியுமாகிய கார்த்தி. இவர் இப்பொழுது தமிழ் சினிமாவில் கலக்கி வருகின்றார். நல்லதோர் நாயகனாக நடித்து வருகின்றார். இருப்பினும் இவர் நன்றாக படித்து அமெரிக்காவில் தன் படிப்பை முடித்தவர் என்பது பலரும் அறிந்ததே. அவ்வாறு நன்றாக படித்து படிப்பு ஞானமுடைய கார்த்தி அவர்கள் சினிமா துறை மீது கொண்ட காதல் காரணமாக சினிமாவுக்கு வந்தார். அவ்வாறு தான் சினிமாவுக்கு வரப்போகின்றேன் என்று தான் அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய அமெரிக்க ஆங்கில நண்பரிடம் கூறியிருக்கின்றார். அதற்கு அந்த நண்பரும் திட்டியிருக்கின்றார். நீ என்ன முட்டாளா, உனக்கு அறிவில்லையா, ஏன் சினிமா துறைக்கு செல்கின்றாய் என்று அவரை திட்டியிருக்கின்றார். இருப்பினும் இன்றைய தினம் சினிமா உலகின் இமாலய இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய திரைப்படத்தில் நடிக்கும் அளவு உயர்ந்திருக்கின்றார் நடிகர் கார்த்தி. இதுதான் உண்மை. இயக்குனர் மணிரத்னத்தின் திரைப்படமும் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கும் திரைப்படமுமாகிய காற்று வெளியிடை திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து வரும் கார்த்தி அவர்கள் இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இது குறித்து கதைத்திருக்கின்றார். அவ்வாறு கதைக்கும் பொழுது எனக்கு மணிரத்னம் அவர்களுடைய திரைப்படத்தில் நடிக்கும் அளவு பெரிய கனவுகள் வந்ததில்லை. ஏனென்றால் கனவில் கூட நினைக்க முடியாத பிரம்மாண்டமான விடயம் அவை. அதெல்லாம் எனக்கு நடந்திருக்கின்றது என்றால் அந்த கடவுள் புண்ணியம் என்று தன் மனம் விட்டு மிகவும் அழகாக கூறியிருக்கின்றார் கார்த்தி. இந்த பிரம்மாண்ட கூட்டணி இணைந்திருக்கும் காற்று வெளியிடை திரைப்படம் நன்றாக வெற்றி பெற வேண்டும் என்று எங்கள் சேனல் மூலமாக நாங்களும் வாழ்த்துகின்றோம். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.